கிறிஸ்துவோடு நாம் லந்து கால தியானங்கள் 33. வேதம் எஸ்தரின் சரித்திரம். நேற்றைய தினத்திலும் ஆமானை பற்றி கற்றுக்கொண்ட நாம் மொர்தெகாயிடமிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். தியானம். மொர்தெகாயிடமிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, மொர்தெகாய் மிகவும் அன்புள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, தன்னுடைய மகளாகிய எஸ்தரை அனுதினமும் கண்காணித்து நடத்த வேண்டிய வழியில் நடத்தி வந்தார். மூன்றாவதாக, தேவனுக்கு பயப்படுவதை தனக்கு பிரியமாக வைத்து பொறுமை உள்ளவராக காணப்பட்டார். முதலாவது காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது அன்பாய் இருந்தார் என்று சொல்லி நாம் உணரலாம். காரணம், எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்த எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. மொர்தெகாய் அவருக்கு தகப்பனாய் இல்லாவிட்டாலும் தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த அன்பை எஸ்தருக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதன் காரணமாகவே எஸ்தர் முழுவதுமாய் மொர்தெகாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்க வேண்டும். இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளிடமும் நம்முடைய உறவினர்களிடமும் நம்முடைய நண்பர்களிடமும் அன்புடன் இருக்கின்றோமா, கோபமான சொற்களை வெளிப்படுத்துகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அன்போடு ஒரு காரியத்தை செய்தால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் அந்த காரியத்தின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். எனவே இந்த நாளிலிருந்து மொர்தெகாயை போல் அன்புள்ளவர்களாய், உன்னை போல் பிறனையும் நேசி என்று நம் ஆண்டவர் சொன்ன கற்பனையின்படி பிறரை நேசித்து, முதலாவது தேவனை நேசித்து அவருக்கு பிரியமாக வாழ்வோம். இரண்டாவதாக, நீதிமொழியில் பார்த்த வசனத்தின்படி பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாய் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் எஸ்தருக்கு என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி அனுதினமும் அதை கண்காணித்து வந்தார். எஸ்தருக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து வந்தார். இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம்? தேவ பயத்தை, தேவ அன்பை, வேதத்தில் உள்ள பிரியத்தை, ஜெபத்தில் உள்ள வாஞ்சையை கற்றுக் கொடுக்கிறோமா? அல்லது நாம் தவறான முன்மாதிரியாக வாழ்ந்து உலக ஆசைகளையும் உலக இச்சைகளையும் தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் அடிமையாக இருந்து அவர்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இன்று நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கின்றோம்? எத்தனை பேர் அவர்கள் செய்கிற தவறுகளை உணர்த்துகின்றோம்? அநேகர் அதை செய்வதில்லை. இந்த நாளிலிருந்து நம் உள்ளத்தில் உணர்ந்தவர்களாய் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மில் மாற்றி பின்பு அவர்களை போதித்து நல்வழிப்படுத்துவோம். மூன்றாவதாக, ராஜா பிறப்பித்த கட்டளையின்படி, ஆமான் பிறப்பித்த கட்டளையின்படி மொர்தெகாய் ஆமானை வணங்கவும் இல்லை, சேவிக்கவும் இல்லை. காரணம், தேவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமாய் ஆமான் தனக்கு செய்ய நினைத்த எல்லா காரியங்களிலும் பொறுமையாக இருந்து அவர் உயர்த்தப்பட்டார். அவர் ஆமான் மூலமாய் ஊர் முழுவதும் சுற்றி வந்த போதிலும் பெருமை இல்லாமல் இருந்தது. எனவே முற்றிலுமாய் அவர் உயர்த்தப்பட்டார். இன்று நாமும் சில வேளைகளில் அப்படிப்பட்ட பெருமை நமக்குள் வந்து கொண்டிருக்கிறது. மொர்தெகாயை போல் அந்த பெருமை அற்று பொறுமையோடு தேவனுக்கு பயந்தவர்களாய் தேவனுக்கு பிரியமான காரியத்தை மட்டுமே செய்யும் பொழுது நம்மையும் உயர்த்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கோபமான காரியங்களை மாற்றி அந்த மொர்தெகாயை போல் அன்பு நிறைந்தவர்களாய் எங்கள் உற்றார் உறவினர் மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லோரிடமும் வாழ்வதற்கு உம்மை போல வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு தருகின்றோம். தேவரீர் உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும். அதே போல உமக்கு பிரியமாய் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கவும் நாங்கள் வளரவும் தேவரீர் எங்களுக்கு கற்பித்தருளும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் பொறுமையாயிருந்து உமக்கு மாத்திரம் பயந்து மனுஷரை பிரியப்படுத்தாமல் உம்மையே பிரியப்படுத்தி அழிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன்.